வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாண்டே தானே இது? ஆமா, மாண்டே தான். இது வந்து மாண்டே தான். மத்தியூர் அங்கே அது மாண்டே. மாண்டியா இது மாண்டியா இது மாண்டே தான். இது கரெக்ட் தானே? இப்போ எங்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைசூருங்க. மைசூர் இருந்து எங்க போறோம் அப்படின்னா ஃபர்சாபாத், காசியாபாத். காசியாபாத் காசியாபாத் போறோம். அது கன்ஃபியூஷன்ல இருக்குது. ஃபர்சாபாத், காசியாபாத். இப்போ போறது வந்துட்டு காசியாபாத் காசியாபாத் போறோம். அண்ணன் வந்து சாப்பிடுறாரு. இப்போ நானும் சாப்பிடணும். டைம் எவ்வளவு ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 மணியா 3:30? 5 மணி. 5 மணி ஆகுதுல, 3 மணி ஆகுதுல நினைச்சிருக்கிறோம். இன்னும் மைசூருக்கு இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏசியன் பாயிண்ட் என் லோடு வந்து இன்னும் 90 கிலோமீட்டர் இருக்குது. சரி, சாப்பிட்டு பொறுமையா விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. உடனே உங்களுக்கு கருத்து வேறுபாடு இதை சொன்னேன். ஒரு கருத்துல ஒரு வேறுபாடு கிடையாது. ஏன் பாயிண்ட் போயிட்டு லோடு ஏத்தனா சரி சந்தோஷம். சரி, சாப்பிட்ற எனக்கு பசிக்குது. சாப்பாடு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி சோறு. அதை திறந்து காட்டி அன்பாக்ஸ் பண்ணி ஏன்னா தக்காளி சும்மா சொல்றா பில்லாராம் இருந்துக்குன்னு மொத்தமா எதை செஞ்சாலும் பிரியாணி பிரியாணி சொல்றது. எங்களுக்கு இன்னைக்கு வந்து தக்காளி சோறு, பொட்டேட்டோ பிரியாணி. பொட்டேட்டோ பிரியாணி. ஆமா, கறி மாதிரி வெட்டி வச்சிருக்காங்க. பொட்டேட்டோ பிரியாணி. நம்ம ஒரு நாள் பில்லாராம் மாதிரி சாப்பிட செஞ்சு போனாங்க சார். அவன் என்னென்ன தூள் போறானோ நல்லா இருக்கேன். இல்ல ஒரு நாள் செஞ்சு உண்மையா சொல்றேன் வந்து அது எப்படி டேஸ்ட் பண்ணி எல்லார்கிட்ட சொல்லும் அது எப்படி இருக்குன்னு. அந்த காப்பி தூள் போட்டு செய்யறேன். தூள் எல்லாமே செஞ்சு ஆமா பில்லாராம் எப்படி செய்யறானோ அதே மாதிரி செஞ்சு நம்ம போடணும். ஆமா, பில்லாரம் மாதிரி பரன்னு போடலாம். சரிங்க, சாப்பிட்றோம், பசிக்குது. ரொம்ப நாள் எனக்கு ஐடியா வீட்டுல செஞ்சுக்க பாக்கணும் அவன் எப்படி சாப்பிட சார். மொத்தம் எல்லாம் கன்னடா மொத்தம் சக்தி மசாலா, மசாலா, கர்நாடகால வர மசாலா, பிராண்டுக்கு எல்லாமே தூக்கி கொட்டுறது, காய்த்துல கொட்டிக்கிறது, செம்ம டேஸ்ட்னு சொல்றது. ஆனா அது பிரியாணி ஓபன் வெண்டைக்காய் பிரியாணி சொல்ல நான் ஓபன் பண்ணி காமிக்க மாட்டேங்கிறான். ஒரு எனக்கு தான் தென்படுறதுல என்னன்னு தெரியல. அந்த வீடியோ ஓபன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிடுறான். அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லாரும் குறை சொல்லக்கூடாது. சொல்லவே டென்ஷன் எடுக்கிறான். மொண்ட காய்கிறானுங்க. ப்ரோ யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ப்ரோ அப்படின்றது பிரதர் நல்லா தான் இருக்குது. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சொன்ன மாதிரி பிரதர்னு சொல்ல பிரதர் தான் ப்ரோ சொன்னவே டென்ஷன் ஆயிருந்தேனுங்க. நம்ம அண்ணன் வந்து எங்க போறாங்கல்ல, இப்பதான் நான் வந்து உள்ள இருந்து வெளியே வரேன். உள்ள வந்து போன் வந்து பிடிங்கி வச்சுனாங்க. சுதந்திரம் கிடைத்த விட்டதுன்ற மாதிரி உள்ள சரியான ரூல்ஸ். வந்துட்டு நம்ம அண்ணன் வந்து இங்க ஒரு வண்டியில் படுக்க வச்சுருந்துங்க போறாங்க. இப்பதான் லோட் ஆயிடுச்சு. இப்ப காத்தால எத்தனை மணி ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூரியன் வந்து இப்பதான் ஒதிக்கிறான். 7 மணி ஆகுதுங்க. என்ன லோடு அப்படின்னு சொல்லி பெயிண்ட்டுங்க, ஏசியன் பெயிண்ட். நம்மளுக்கு ஆக்சுவலி வந்துட்டு சொல்றதுக்கு அப்புறம் போட்டு சொல்றேன். லைட்டே லோட் ஆகுது அப்படின்னு சொன்னா நம்ம அண்ணன் தான் நம்பல. லோடு ஏற்றிட்டு வந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஆனா இது வெளியூருக்கு வந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலா இருக்குங்க. வெளியூர் தான் இது. இது மாதிரி மைசூர் போலே தெரிய மாட்டேங்குது. அண்ணா நான் சொன்னதாங்க, நான் நைட்டே லோட் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இதுக்கு ஆக்சுவலி லைட்டே லோட் ஆகுது. ஏன் என்னன்னு தெரியல. நீங்க சொன்னா நம்பல. இல்ல ஆவாது, நாளைக்கு ஆகலைங்க. கரெக்டா இல்லையா? அவன் வந்து எட்டி பொறுமை என்ன சொன்னான். அவனே லோட் ஆகாதுன்னு லோட் ஆகாதுதான் சொல்லலாம். அது பார்த்தா நைட்டு ஆயிடுச்சு. அர்ஜென்ட் லோட் நீங்க சொன்னதான் ஊர்ல இருந்து விசேஷம். ஆமா, இல்ல அவங்க எனக்கு சொன்னா அர்ஜென்ட் லோட்னா அதனால ஏத்தி விடுறேன். 30 டன் ஏத்தி விடுறதே இல்லை நாங்க அப்படின்னா. என்னவோ நம்ம நேரம் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய லோட் ஃபுல்லா நைட்லயே தான் ஏத்துறோம், நைட்லயே தான் இறக்குறோம். அப்பதான் பயப்படுறதுக்கு வசதி. இது வெயில் அடிக்காது, சிறப்பாக இருக்கிறது. சொல்லுங்களா? இப்ப இது பிரச்சனை சொல்லிக்கல. ஏன்னா சொல்லுங்க. கவர்மெண்ட்ல இருந்து ஜிபிஎஸ் 10,000 வச்சான்னு சொன்னல. அப்பா அவ்வளவுதான். அது ஆமாங்க. அது அனந்தரம் வந்துட்டு எமர்ஜென்சில இருந்து கூப்பிட்டாங்க. அப்புறமேட்டு நேத்தெல்லாம் முடிச்சு விளையாடிட்டு கிடைக்கிறாரு. இவரு எல்லாம் வேணாம்ன்ற விளையாடுறாரு. அவ பார்த்து யாருமே கூப்பிடல. இப்ப கூட வெளுத்து விளையாடுறாரு. யாருமே கால் பண்ணாங்கல்ல. அப்ப கூப்பிட்டாங்க. ஒரு லேடிஸ் கூப்பிட்டாங்க. அப்ப நான் ஒரு டைம் அழுத்தினான். அப்புறமேட்டு ஒர்க் ஆகுதான்னு சொல்லி கேட்டான். அவன் இந்த மாதிரி எல்லாம் அழுத்த கூடாது அப்படின்னாங்க. அப்புறமேட்டு பத்தி இப்ப நம்ம விளையாடுறாங்களே, யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்களே.
சரியான லீவ் இருக்கு நினைக்கிறேன். எது இதுல 10,700 கொடுத்து வச்சிருக்குது. சனிக்கிழமை லீவ் இல்ல, அதே பொருளாது கறி சாப்பிட்டு படுக்கிறதுக்கா? பாக்குறாங்க ஒரு மணி நேரம் அப்படின்னு வரேன். உனக்கு போன் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அந்த கவர்மெண்ட் எதனா கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு அந்த பேஜ் வந்து ரொம்ப கேவலமா இருக்குங்க. அந்த என் வண்டி என்ன வேகம் போகுது, எங்க இருக்குது, அதெல்லாம் பாக்குறதுக்குள்ள மண்டை காய்ஞ்சிருது. அப்புறமேட்டு அது வந்து ஆண்ட்ராய்டில் மட்டும் தான் இருக்குது, iOSல இல்லவே இல்ல. அந்த ஆப்ஷனே இல்ல, அந்த பிளே ஸ்டோர்ல அந்த ஆப்பே இல்ல. எல்லாம் எங்க போய் முடியும்? என்னன்றீங்கன்னா இது வந்து ரொம்ப அநியாயம் தானே. அந்த பேஜ் அவ்வளவு தரங்க. இப்ப நம்ம 3000 ரூபாய் கொடுத்து ஜிபிஎஸ்ஸே வந்துட்டு சூப்பரா வேலை செய்யுது. எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டுறங்க, என்ன வேகம் போறங்க, வார்னிங் எல்லாம் தருது. இது வரைக்கும் அது எந்த வார்னிங்கும் கொடுக்கல. நிறைய டைம் வந்து 80 கிராஸ் பண்றாங்கன்னா அது மெசேஜ் வருது. இதுல ஒரு மெசேஜ் இல்ல, ஒண்ணும் இல்ல. அது ஓப்பனே பண்ண முடியல. அது ஓபன் பண்ணி பாக்குறதுக்குள்ள மண்டை காய்க்கு. அது பாக்குறதே விட்டு நான் அது ஆக்சுவலி அவங்க வந்து நம்மளுக்கு ரெஃபரும் பண்ணல. நானே போன் பண்ணி கேட்டேன்னா அந்த ஜிபிஎஸ் எப்படின்னா யூஸ் பண்றது அப்படின்னு. அது பார்த்தா அது அதுக்கு மேல இருக்குது. எமர்ஜென்சி என்னான்னு போன் பண்ணி கேட்டேன். என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிட்டுனா வந்து நீங்க பண்ணோம்னா உடனே வந்து உங்களுக்கு தகவல் தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது 108 கால் பண்ணாவே உடனே வர போறாங்க 10 நிமிஷம் ஆம்புலன்ஸ். சரி ஓகே, தமிழ்நாட்டுல ஓகே. அதர் ஸ்டேட்ல என்னங்க இல்ல என்ன யூசேஜ் இருக்குன்னு கேட்டா, அதர் ஸ்டேட்ல வந்து எதுவும் பண்ண முடியாதுங்க. 112 அடிங்க, உங்களுக்கு வந்து அது எங்களுக்கு தெரியாதா? அது எனக்கு தெரியாது. எதுக்கு அப்புறம் இது 112 அடிக்கிறது எமர்ஜென்சினா வந்து எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப இது நம்மளுக்கு மட்டும்தான் இருக்குதா இல்ல ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இருக்குதான்னு? இப்ப நம்ம தமிழ்நாட்டு மட்டும் தான் சேஃப்டியா இந்த இது வந்துட்டு இந்த ஜிபிஎஸ், இல்ல எல்லாத்துக்குமேவா? அதுக்கப்புறம் இது போன் பண்ணி அதான் போன் பண்ணி கேட்டா நம்மளுக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா, நம்மள ஆமா, போன் பண்ணி கேட்டதுக்கு எங்க கேக்குறீங்க கேக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம பொழுது போல வச்சு விளையாடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு 50 டைம் அமுக்கிடுது. கையை வச்சு போறாங்க. இல்லங்க சார், யாரும் கால் பண்ண மாட்டாங்க. ரைட்டு தலைவர் நல்லா இருக்குது. அது பேர் சிகப்பாக்குதா வேற, ரெட்டா இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு நைட் எல்லாம் பிடிச்சி விளையாடிட்டு வர்றாரு. ஃபுல்லா தக்காளி தானே ஓட்டுறாங்க. இந்த மாதிரி டெம்போல இருந்து பிடிச்சி எல்லாமே லோக்கல் மார்க்கெட் போகும். பேனட் வந்து எதுக்கு கழட்டினுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 15 RPM மேல போனா வந்து ஒரு மாதிரி புஷ்னு சவுண்ட் வருதுங்க. டாப் போனா மட்டும் 7-8 போனா அதான் இதுல ஓட்டுக்குதான் லீக் ஆகுதா, அந்த டர்போ ஓட்டுது அப்படின்னு பார்த்து அது நல்லா தான் இருக்கு. ஏன்னா மாற்றம் தெரிஞ்சா எல்லா கேர்லயும் கரெக்டா போகுது. டெம்பரேச்சர் இதுதான் டெம்பரேச்சர். எரியுது அதுவும் ஓகேவா? இதா இது 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 நானா போட்டனுக்குள்ள காட்டுதா? அப்புறம் சென்சர் தான் பிரச்சனை இருக்குமா? இதுதான் வித்தம் பிரச்சனை இருக்குமா? டைனமோ புட்ஸ் இது பாருங்க, அதுதான் இந்த பிரச்சனையா இருக்கும் அப்படின்னா ஒன் டைம் இப்ப ஃபுல் ஐபிஷா சென்சர் தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? வீடியோ கால் பண்ணி கேட்கலாமா? தலைவர் எடுக்க தெரியலையே. செய்ய ஆரம்பிச்சு இது ஒன்னாவது சம்பளம் வாங்க, இந்த மாசம் சம்பளம் வாங்க எஸ்கேபேல். அதுலயும் நான் கீழே வந்துருவோங்க. நான் கம்ப்ளைண்ட் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியுங்க. சோறு வந்து ஆயிட்டே இருக்கு. குளிக்கணும், சமையல் செஞ்சுட்டு நீட்டா குளிக்கிறோம். சமையல் வந்து முடிஞ்சு பாவக்காய் குழம்பு வெஜ்ஜெல்லாம் வந்துட்டு இப்பதான் செய்யறான். அந்த தக்காளி சோறு விட்டு வேற வேற வந்து செய்யறது வந்து அண்ணன் வந்து அப்புறம் மட்டும் தான். அண்ணன் வந்து எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குளிக்கிட்டு பண்ணிடுறாங்க. சோறு வந்து ஆயிடுச்சு. இது ஆன உடனே நானும் போய் குளிச்சுட்டு குளியல் போட்டு சாப்பிட்டு அப்படியே புறப்பட வேண்டியதுதான். டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியலையே.
சரியான வயிற்று இருக்குது. 1 மணியாவது 1:30 இப்பதான் சமையலே செய்து. டைம் பாத்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சுங்க. இங்கேயே 2:30 ஆகி போச்சு. இப்பதான் குளிச்சு முடிச்சுட்டு இனிமேல் தான் சாப்பிடணும். குளிச்சுட்டு அவர் எடுத்து அவர் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுதுங்க. நம்ம அண்ணன் வந்து டீ சாப்பிட்றதுக்கு போயிருக்கிறாங்க. அவர் சாப்பிட்டாரு. நான் சாப்பிடுவோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா? பசிக்குது வேற. சூப்பராக இருக்குங்க. அருமையாக இது. ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பார்க்கலாம். நல்லா பிரம்மாண்டமாக போயிது. எவ்வளோ தாண்டி வந்துனே இருந்தால் பார்த்தா ஏதோ வண்டி ஏதோ அப்சைட் போடுதுன்னு சொல்கிறாங்க. வர வண்டிக்காரங்க கரெக்டாக புரியல. இது எவ்வளோ தூரம் டிராஃபிக் இருக்குன்னு தெரியல. நான் வேறு ஆப்போசிட்ல ஏறி வந்துட்டான். போலீஸ்கார் வரைக்கிறது இல்லையே, அதை தைக்க வர போட்டாச்சு. ஆப்போசிட்ல ஏறி ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கம் வந்து நினைக்கிறேன். என்ன காரணம் இது? பான்புட் கார்டுல வண்டியை காணுமே. நேற்று வந்துட்டு கிளைமேட் வந்து அடிச்சுக்கவே முடியாது. கிளைமேட் வந்து வார்த்தையே இல்லை. சும்மா ரசிச்சுக்கிட்டு வச்சு கம்மியா இருக்கு கிளைமேட். பார்த்தா எங்க பார்த்தாலும் பசுமையா நல்லா இருக்கு. மழையும் இந்த வெயில் அடிக்காத அறமா இருக்கும். அதே வெயில் காலத்துல வந்து இங்கெல்லாம் ஓட்டையும் பீலியும். நம்ம அண்ணன் நம்ம ரெஸ்ட் ஏறிட்டோம். நம்ம அண்ணன் சொன்னாங்க தப்பிச்சுட்ட நீயே அப்படின்னு. சூப்பரா இருக்கு. ஒரே இல்லை அதான் நம்ம வண்டி காத்தால இவ்வளவு மட்டும் கழுவிச்சு. பின்னாடி பாருங்க, இதோட அந்த பக்கம் பாருங்க இன்னும் எப்படி இருக்குன்னு. இந்த அளவு சேரவன்னு எதிர்பார்க்க வாய வரைக்கும் அடிச்சுக்கிறீங்க பாருங்க. வண்டி இருக்கு கலரே தெரியல. இவ்வளவு மட்டும் கழுவி விட்டுங்க. எப்படியும் மழை பெய்ந்து திருப்பி விடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது மடிச்சு இன்னொரு டைம் போடுறதுல எல்லாம் தண்ணிலே விழுதான்னு தெரியல. என்ன இடம் தான் இது? இது வந்துட்டு டெல்லி எக்ஸ்பிரஸ் ஹைவே. இதா? இந்த ஹைவேல வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தா மான் இருக்குங்க. எவ்வளவு மான்? 1 2 3 4 குட்டி மானெல்லாம் இருக்குதா? ஆமா, நம்மளே தான் பார்க்குது. சரியான பெருசா இருக்கு. மாடு மாதிரி இருக்குது. இங்க ஆள் இருக்கிறாங்க. இங்க அப்படியே போனாலேமா மான், குட்டி மான். சரியான காடு. மலைகளே குடஞ்சி வச்சுட்டு காடு கிடையாதுன்றீங்களா? விவசாய நிலம் தான் எல்லாம். மானுக்கு இது என்ன? மானுந்தே காடு இருக்கிற மாதிரி அப்படின்னு பார்த்தா நம்ம ஊர்ல காட்டுல பார்த்தா மாடு. இதெல்லாம் இது பேட்ஸ் பழம் தான். இது என்ன பழம்? இது இந்த இது பேட்ஸ் பழம் தான். பேட்ஸ் பழம் இல்ல, சும்மா வெறும் அது எதுவுமே வராது. சரி, ஆனா அந்த ரகத்தை சேர்ந்துதான். ஆமா அண்ணா, எதுவுமே இல்ல. காய் எதுவும் இல்ல. அதுக்கு தொடப்பு செய்யுது. தொடப்பம்? ஆமா, எங்க பாட்டி அதை கூப்பிடுவாங்க. அதுல இதுதான் சேர்த்து போன் பண்ணிட்டாங்களா? ஓபன் ஆயிடுச்சா? இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே டனல் வந்து ஓபன் பண்ணிட்டுக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து வேலை செய்யறாங்க. இன்னொரு பக்கம் வந்து போற வண்டி வந்து போகுது. வர வண்டி மேல இருந்து அங்க இங்கேயும் வருது. ஓப்பனா? பெரிய போறாங்க. யாரு அந்த சைடு இருந்து வரவங்க தெரியாம வராங்களா? பயங்கரமா இருக்காங்க. ஏதோ 1 கிலோமீட்டர் வரும். மேப்ல ஒன்னும் அப்டேட் ஆகலங்க. மேப்ல அப்டேட் ஆகலையா? கீழே சுத்தி போற மாதிரி தானே காட்டுது. டனல் ஓப்பன் ஆயிடுச்சு. இது யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, யாரா டெல்லி போறவங்க இருந்தீங்க அப்படின்னா டனல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க. யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். எது டனல்? டனல் வந்துட்டு மூடிச்சா? இப்ப வந்து ஓபன் பண்ணிட்டேன். மேப்ல அப்டேட் ஆகல.
மேப்ல அப்படியே சுத்தி போற தான் காட்டுது. ஏன்னா டனல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சரியான டவுட் அப்படியே இருக்குது. செம்மையா இருக்கு. உண்மையே நல்லா அந்த லைட்டா காத்து அடிக்கிறது இருக்குது. சுசுங்க எல்லா வேற போட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அந்த வாஸ்மெட் டனல் மட்டும் தூக்குறேன். வாஸ்பேட்டை தாண்டி அடுத்த டனல் வந்துட்டா. சும்மா ஒரு 200 மீட்டர் தான், 1/2 கிலோமீட்டர். ஆமா, இது பெருசா இருக்கு. இது நல்ல பெரிய டனலா இருக்குங்க. அது வந்து வாஸ்பேட்டுக்கு அடுத்துட்டு நம்ம இந்தியால பெரிய இது எங்க மும்பைல வந்துக்குதா. அந்த டனல்ல அந்த வண்டியில சரல் போன எப்படி இருக்கும்? மரண மாசம் இருக்குது. நம்ம இதான் மொத்த டைம் இப்போ டனலுக்குள்ள நான் உள்ள தோணும். நிறைய தூரம் டிராவல் பண்ற மாதிரி தெரியுது டனலுக்குள்ள. அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் ஹைவேல 700 கிலோமீட்டர் இன்னைக்கு தான் ஓட்டுறோம். எக்ஸ்பிரஸ் ஹைவேல அதிகபட்சம் ஹைதராபாத் ரோட்ல அது 70 கிலோமீட்டர் அவ்வளவுதான். 700 கிலோமீட்டர் இன்னைக்கு தான் ஓட்டுறோம்னா ஆக்சுவலி இந்த டோல்கேட்டுக்கு பேரு வந்துட்டு 6000 ரூபாய் டோல்கேட்டுங்க. 6000 ரூபாய் டோல்கேட்டுக்கு அங்கிருந்து இங்க வந்துட்டு 6000 ரூபாய் கரெக்டா 6000 ரூபாய் கட்டாயிரும். வீட்டுல காமியாது உள்ள போறது பாரு. இந்த ரோட்ல அந்த ரோட் போய் ஜெயிண்ட் வர மாதிரி இருக்கு. காமியாது இது வந்துட்டு ஃபுல்ல வந்துட்டு ஆமா இது அந்த ரோடுக்கு ரூட் இருந்த மாதிரியா அருமையா பண்ணுகிறாங்க. ஆனா வந்துட்டு ஓவர் ஸ்பீட் வந்துட்டு சவுண்ட் வருது. என்ன ப்ராப்ளம்னா நீங்க இப்படி போனா 218 மீட்டர், 200 மீட்டர் எக்ஸிட், அந்த மாதிரி எல்லாமே போட்டுருக்காங்க தெளிவா. உள்ள எல்லாம் ஃபேன் எல்லாம் ஓடுது. ஆக்சுவலி கொஞ்சம் வேகமா போனா ஏதோ சவுண்ட் வருது. ஏதோ அந்த கீச் 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 இந்த மாதிரி வருது. எனக்கு முடிச்சு ஆரம்பம் ரொம்ப இல்ல. நிறைய தூரம் வருது. இது சரியா கேக்குது. ஏய் 2 கிலோமீட்டர் இப்ப 2 கிலோமீட்டர் வேண்டுக்கு போகுது. நாங்க எங்கடா கீழே இறங்கி மேல இறங்கி சுத்துறதுன்னு நினைச்சுங்க. இது சூப்பரா பண்ணிட்டாங்க. மழையே கொஞ்சம் சுத்தினும் வேப்பனா போட்டு இப்ப ஏபிசிடி எல்லாம் எழுதி வைக்கிறாங்க. இங்க போயிட்டு இதுல போட இங்க போய் அதுல போடுங்க. டிரைவர் நிறைய பேர் கிட்ட கேட்டேங்க. ஆமா, இன்னும் ஓபன் ஆகல சொன்னாங்க. இப்ப வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. போற வண்டி எல்லாம் வண்டி போகுது. போலாம். டெல்லிக்கு எடுத்து பிடிச்சா 6000 ரூபாய் கட்டினா மட்டும் போதும். ராங் சைடு ரூட்ல ரைட் சைடு திருப்பி போட்டுறாங்க. ஆமா ஆமா, ஆக்சுவலி வர வண்டி எதுவும் வரல. போற வண்டி மட்டும் தான் போகுது. அந்த வந்துட்டு இப்ப நம்ம வந்து ஆப்போசிட் தான் போறோம். வர அந்த பக்கம் நம்ம போனோம். இப்ப வந்துட்டு வர வண்டி அந்த வண்டியும் வரல. போற வண்டி மட்டும் தான் போகுது. தானே? வர வண்டி ரைட் சைடு மட்டும் ஓபன் ஆகிடுது. லெஃப்ட் சைடு இன்னும் ஓபன் ஆகல. ₹6000 டோல்கேட் வர்த்து தான். இந்த இது ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்தா வரலாம். ₹6000 கொஞ்சம் அதிகதா. இவ்வளவு பேர் மலை கடல் இவ்வளவு பேர் டனல் பத்தியா பல வெயிட் பத்தி தாங்குது. இல்ல எவ்வளவு நாள் வேலை செஞ்சாலும் தெரியல. செதுக்கிங்கிறாங்க. ஒரு பல்பு பார்த்தா இன்னொரு பல்பு எந்த பல்பும் தெரியாது. ஆமா, அந்த அளவு ஸ்ட்ரெயிட் லைன் நல்லா பண்ணுறாங்க. அதான் அந்த இது ரெடி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் தான். அலாரம் சிஸ்டம் இதை ரெடி பண்றாங்க. அது கத்தினே இருக்குது அலாரம் மாதிரி. கேக்குமா என்னன்னு சொல்லி தெரியல. அந்த அலாரம் ஒண்ணு ஓடுது. அந்த சிமெண்ட் வாசனையே ஏதோ ஒண்ணு வருதுங்க. அது மூக்கு கொஞ்சம் மூச்சு வண்டி ஏன்னா ஃபயர் ஆச்சுன்னா அன்னைக்கிற மாதிரி எல்லாமே பாருங்க. ஆமா ஆமா, ஃபயர் ஆச்சுன்னா கூட அந்த சிஸ்டம் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அவர் தண்ணி உள்ள வந்து பாரு சைடு ஃபுல்லா ஃபயர். ஆனா இப்ப மழை எதுனா பெய்ஞ்சுன்னா இதுக்கு இப்ப மூடிக்குமா? இல்ல இப்ப இங்க குஜராத்ல எல்லாம் மழை பெஞ்சுன்னா மூடிடுச்சு. வண்டி மூடி மேலதான் இருக்குது ஃபுல்லுமே. அதுதான் மழையை குறைஞ்சிக்கிறாங்க. வந்துட்டு டவுனாவும் இருக்கு. ஸ்டார்டிங் தான் டவுன் ஆகுது. இப்ப வந்து நார்மலா தானே இருக்குது. இப்ப டவுனா போகும். தண்ணி எக்ஸிட் வருது பாருங்க, போட்டுருக்காங்க பாரு. சென்டர்ல போட்டுருக்காங்க எக்ஸிட். ஆமா, எல்லாமே வந்து எல்லா தண்ணி போடுறது. இது ரெடியா பண்றாங்க. உள்ள ஏதோ பண்ணுறாங்க. டவரே காணோம். வந்துட்டு ஜீரோ டவர். எதுனா ஒண்ணு ஆச்சு எமர்ஜென்சி அப்படின்னா சேட்டலைட் மட்டும் தான் வந்துச்சா. எனக்கு இன்னும் வரலையே. ஜியோக்கு வந்துச்சு. ஜியோக்கு வரதான் பாரு. ஜியோக்கு 2 கோடி இருக்குது.
வடாஃபோன் இருக்கிறது வடாஃபோன் எல்லாம் சும்மாவே நார்மலே வர மாட்டேங்குது. டவர் போயிடுச்சா? வருது போகுது, ஆனா ஆக்சுவலி டவர் வந்து இங்க இல்ல. கடைசி வரைக்கும் முடியுற மாதிரி இருக்குது, இன்னும் முடியவே இல்லை. சரியா கிட்ட இருக்குது. புதுசா ஒண்ணு கத்துக்கிறீங்கன்ற ஒரு ஆர்வம் வருது. இந்த மாதிரி இருக்கணும், சாரிஸ்மா இருக்கணும். இப்பதான் வந்துட்டு இவ்வளவு நாளா லாரி ஓட்டிருந்தோம், இப்ப லாரி ஓட்டிருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. எக்ஸிட் ஆகிற மாதிரி தெரியுது. இப்பதான் உள்ள தோறோம். இதே மாதிரி வெளிச்சு அங்க உள்ள சூப்பரா லைட் எல்லாம் போட்டுனேங்கிறான். இங்க வர வர லைட் குவாலிட்டி எடுக்குது. ஆமா, இங்க என்ன வெளிச்சம் பாருங்க. வலிச்சிருக்குது. வந்து எக்ஸிட் ஆயினேக்கிறோம். எக்ஸிட் ஆயாச்சு. அந்த பக்கம் வேலை நடந்துட்டே இருக்குது. செம்மையா ரோடு ரெடி பண்ணுறாங்கப்பா. இப்ப இன்னத்துல கடல் வச்சாக இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்துட்டு 50 கிலோமீட்டருக்கும் வந்துட்டு இந்த மாதிரி பார்க்கிங் ஏரியா மாதிரி இருக்குது. அதுல வந்து சமஸ்டியா இருக்கிறாங்க. ரோடு வந்து 1000 கண்டிஷன். இது வந்துட்டு குழம்பு. சம்பவம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சம்பவம் பெருசா ஒன்றும் இல்லை. இங்க வந்துட்டு காத்து இல்ல, அப்புறமேட்டு வந்துட்டு வெயில் அடிக்கல. ஆனா வந்துட்டு உள்ள வந்து உட்கார முடியல. எவ்வளவு விசில் வந்துச்சுன்னு தெரியலையே. சரி, இன்னொரு விசில் விட்டுறலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க இறக்குறதுன்னு சொல்லி தெரியலங்க. பார்ட்டி நம்பர் இல்ல, எங்க இறக்குறதுன்னு சொல்லி தெரியல. அதனால கம்மனு இல்லை. நைட்டே போயிட்டு இருக்க வண்டி. எங்க இறக்குறதுன்னு தெரியாத வண்டி வந்து நிறுத்திங்க. நைட்டே 12 மணிக்கு ஓரம் போட்டு தூங்கிட்டு திருப்பி எழுந்து சமைச்சிட்டு. இப்ப டைம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 11 மணி ஆகுதுங்க. சோறு ஆயிடுச்சு. சாப்பிட்டு கிளம்பலாமா இல்லை அப்படியே புறப்படலாமா? கேட்க முடியல, பயங்கரமா வைக்குது. மழை வந்துட்டு நல்லா கொளுத்துக்குங்க மழை. இந்த இங்கிருந்த ஒழுகுது. எனக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடியா இருந்தா சொன்னாங்க. இங்கிருந்து நிறைய ஒழுகுது. ஆக்சுவலி அந்த இது வந்து ஊச்சு மேல தார் ஊச்சு அப்பயும் அதை நிக்கல கொடுக்குது. ஒண்ணுமே இருக்குது. என்ன கம்ப்ளைண்ட்னே தெரிய மாட்டேங்குது. லைட்டா துணி வச்சு விட்டுருவோம். இல்ல இட்டு போயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப தலைவலியா போயிடும். ஃபர்ஸ்ட் இங்கெல்லாம் ஒழிச்சானா, இங்கெல்லாம் ஒழிச்சு. இப்ப அது நின்றுச்சு. இப்ப பார்த்தா இங்க ஒழுகுது. மழை எப்படி பெய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா பெய்யுது. பல்வால் அவுட்டர் ரோட்ல வந்துட்டு நெல் விளைஞ்சுங்கிறாங்க. தண்ணி பாருங்க இப்படிக்குது. டெல்லி அவுட்டர் இது. பல்வால் டெல்லி எல்லாம் விட்டான். டெல்லி அவுட்ரு நெல்லு விளைஞ்சுக்கிறாங்க. பாக்குறதே கண்குள்ளா காட்சியா இருக்கு. எனக்கு வந்து ஒரு இதா தெரியுது. என்ன சொல்லிட்டா, பெங்களூர்ல இதெல்லாம் இல்லையே. நெல்லு நெட்டுங்கிறான். அவன் நாத்து விட்டுங்கிறாங்க. தண்ணி கீழே போட்டு இன்னொரு டோல்கேட்டா? இன்னொரு டோல்கேட்டே வரிசையா டோல்கேட்டே வருது. என்ன விசேஷம்? 5 கிலோமீட்டர் ஒரு டோல்கேட்டா? அதான் பேருக்கு தான் வந்து எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸ்லயும் வந்துட்டு அந்த ஆர்டிஓவும் போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க. எக்ஸ்பிரஸ்ல அவமானப்படுத்திட்டாங்க. நின்று பைப்பாரம் நிற்குது, எல்இடி இருக்குது, அப்புறமேட்டு இதெல்லாம் இருக்குது சொல்றாங்களே. சீட் பெல்ட் போடல, அது போடல, யூனிஃபார்ம் இல்லை. இதெல்லாம் சொன்னா எங்க போறது? பெல்ட் பெருசா சீட்டு வந்துட்டு அவனுக்கு தேவையான பணத்தை தூக்கிட்டு வர ஆரம்பிச்சாச்சு. சட்டம் நல்லா தான் இருக்கு, அருமையான சட்டம். லைன் வண்டிக்கு வந்துட்டு யூனிஃபார்ம் வந்து மஸ்டானு கேட்டா இல்லைங்க. நாமளே வந்து 2 நாளைக்கு ஒரு டைமோ 3 நாளைக்கு ஒரு டைமோ வாரத்துக்கு ஒரு டைமோ குடிச்சு கொடுக்குறாங்க. இதுல வந்துட்டு யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு அவ்வளோ வருத்தம்.
ஐடி கம்பெனி தான் யூனிஃபார்ம் போடணும். இது ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குது என்னன்னே தெரியல. வந்து நின்றுக்கு எக்ஸ்பிரஸ்னா யார் தொல்லையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் ஏறது. எதுக்கு அவ்வளோ டோல்கேட் எதுக்கு கட்டுறாங்க? எக்ஸ்பிரஸ் எதுக்கு ஏறுறாங்க? இல்லை என்ஹெச்ஏ போயிருந்தால இவ்வளோ செலவு இவ்வளோ டோல்கேட் எல்லாம் கொடுத்துன்னு வரதுக்கு அதுலேயும் வந்து நிற்கிறானும் போது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அது நம்ம வண்டியை பார்த்தோன்னே இழுத்து வர மாட்டான். அது அண்ணா வாங்க அண்ணா, எங்க அண்ணா போயிட்டீங்க, காசு கொடுத்துருக்கோங்க அண்ணா அப்படிங்கிறோம். மைண்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. இப்பதான் வந்துட்டு வண்டி ஆஃப் பண்றது ஒரு கோயில் மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல. காத்தால பார்ப்போம். என்ட்ரி கூட இன்னும் போடல, காத்தால தான் நாளைக்கு தான் போடுவாராம் வந்துட்டாங்க. ஓ என்ன பண்றது, என்ட்ரி போட்டுதாலும் வண்டி உள்ள விட்டுருக்கலாம், சேஃப்டியா இருந்துமா. இது ரோட்டு மேலே இருக்குது. கொசு வந்து தாறுமாறா இருக்கு போட்டெல்லாம் நைட்டு. வெயில் வந்து அடிக்கல, ஆனா வந்துட்டு வேக்குது. ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. டைம் வந்து எத்தனை மணி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2:30. ஒரு மாதிரி இப்போதான் மழை பெஞ்சு விட்டுனுக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாக வெயிலாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி வேக்குது, வெயிலும் அடிக்கல, மிதமான ஒரு வெயில். இப்போதான் பாய் வந்து அவுத்தாச்சு, காட்டுறேன். ரைட்டு லோடு வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லோடு வந்து நான் ஏற்றும் போது பார்க்கல நைட்டில். இப்போ தான் இங்கே ராயல் பெயிண்ட்டு, ஏசியன் பெயிண்ட்டு, அவுட்ரு இன்னும் எல்லாம் ரகரகமாக ஏற்றி வச்சுங்கிறாங்கப்பா. இதெல்லாம் இந்த பொட்டியில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு 1 கிலோன்னு நினைக்கிறேன். இவ்வளவு மட்டும் கழுவுச்சு, இது மட்டும் நீட்டா தெரியுது. இங்கிருந்து மொத்தம் வரைக்கும் சரி விட்டு அடிச்சிருக்கு. சரியான மழை போங்க, காத்தே இல்ல. ரோடெல்லாம் வந்து வேக மட்டும் இருக்கிறாங்க. டைம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4:30. இப்ப பாருங்க திடீர்னு வெயில் அடிக்குது. வெயில் அடிச்சுன்னா பரவாயில்ல, ஒரு மாதிரி வேவு. இந்த கிளைமேட் வந்து நம்மளுக்கு வந்து ஒட்டி போல நிக்குது. வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அண்ணன் வந்து உள்ள போயிட்டாங்க. சரிங்க, இதோட வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாடுறதுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டு போங்க. இங்க இறக்கி முடிச்சிட்டுங்க. இப்போ அடுத்து வந்து எங்க போறோங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆக்ரா போகலாம், இல்லைன்னா சிர்சாகஞ்சி போலாங்க. அங்கேருந்து கிளங்கினா லோட் ஆகுதா என்ன ஏதுன்னு சொல்லி பார்ப்போம். சரிங்க, இதோட வீடியோ எண்ட் பண்றேன். அப்பயே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இங்க என்னால முடியலங்க, இந்த ஒரு கொஞ்சம் கூட காத்து அடிக்க மாட்டேங்குது. சும்மா இந்த போய் வந்து வேர்வையா அடிச்சு தள்ளுது. ஒரு ஃபேன்லேயே தான் உட்காந்தாலும் இல்லை, வேற வழியே ஆகாது பொழுது. சரிங்க, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாடுறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டு போங்க. பாய்ங்க.